ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். லண்டனில் சரியான குளிர், வெளியே போக முடியலை, கையெல்லாம் விரைக்குது. என்ன செய்ய, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க இயலாது, வெளியே வரத்தான் வேணும். நான் முதல்ல காலையில் எழும்பி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் முதல்ல அங்கனைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நான் வீடியோ டிசைட் பண்ணுறேன் எங்கே போகிறதுன்னு சொல்லி. நீங்களும் என்னோட இணைஞ்சிருங்க. ஒரு பென்ஷனியர் லண்டனில் எப்படி தண்ட காலத்தை கழிக்கிறாருன்றது தான் என் கண்டென்ட். வாங்க என்னோட போவோம். நான் வளமையாக எக்ஸசைஸ் எடுக்கிற இடத்துக்கு. இந்த வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு வடிவாக தெரியாது. என்ன வந்தாலும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்னோட இணைஞ்சிருங்க. வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். இதுதான் எங்களோட அவுட்டோர் ஜிம். இங்கே வந்து நான் அடிக்கடி எப்படியும் ஒரு கிழமைக்கு 2 நாள் 3 நாள் வந்துடுவேன். ஜிம்முக்கு காசெல்லாம் கொடுத்து நான் போகிறதில்லை. வீட்டில் எனக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நான் அதில் செய்வேன். மற்றபடி வெளியே வந்தால் இங்கே வந்து தான் செய்வேன். 2-3 இடம் இருக்குது இது மாதிரி எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே. நான் இந்த செல்ஃபி ஸ்டிக் ஒன்றும் கொண்டு வரல. நான் செய்கிறது உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டுறதுன்னு விளங்குதில்லை. கையில் வச்சு வந்து தான் எடுக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் எடுக்கலாம்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சு மசில்ஸ் பில்டப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பாடி பில்டிங் செய்கிறதுக்கோ இல்லை. இது கீப் யூ வார்ம், கீப் யூ ரன், அதுக்காண்டி தான் இந்த சின்ன எக்ஸசைஸ். மற்றபடி இது பாடி பில்டிங்கோ இல்லாட்டி மசில்ஸ் பில்ட் பண்ணுற எக்ஸசைஸோ இல்லை. இது இந்த வயசில் இப்படி தான் சிம்பிளாக தான் செய்யணும். செஞ்சு முடியுங்க. வாங்க, இங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது, அதே சுற்றி கொண்டு போவோம். அதான் பார்க் பாருங்கள். எல்லாம் வின்டருக்கு எல்லாம் வாடி போச்சுது. சம்மரில் வந்தால் சூப்பராக இருக்கும். சின்ன பார்க் தான், நல்ல வடிவாக இருக்கும் சம்மரில் வந்தால். வீல் சேர் போகிறதுக்கு இருக்குது. இது வந்து நாங்கள் ஏறி போகலாம் படிக்கட்டு.
இது வீல் சேரில் போகிறவங்களுக்கு செய்து வச்சுருவாங்க. மழை சூறுது. ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, உலகம் எல்லா நாட்டிலையும் மழை தான். இப்போ மொத்தமாக சவுத் ஈஸ்ட் ஏசியா நிறைய அனர்த்தங்கள் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவிலையும், ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து, இந்தோனேசியா எல்லா ஊரும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த புயலால். நினைக்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நானுமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நானுமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். ஓகே, பார்க் அவ்வளோதான். பார்க்கில் இருந்து வெளியே வர போகிறோம். இப்போ பாருங்க, மெயின் ரோட்டில் ஏறி வீட்டில் நடக்க போகிறோம். ஹலோ, ஹோல் டே நான் என்ன செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோட கண்டென்ட். மார்னிங் பார்த்தீங்கப்போ கிளம்பி போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு திரும்பி இந்த டே என்ன மாதிரி போகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் வெக்கமாக இருந்தது ரோட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ பழகிட்டுது. அதான் வெளியே வரணும், வந்தால் தான் சரி. இந்த எங்களோட டென்னிஸ் கோர்ட் இல்லை, மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகினா இங்கே வந்து ப்ளே பண்ணலாம். எலக்ட்ரிக் கார் இதில் பார்க் பண்ணிவிட்டு இதில் சார்ஜ் பண்ணலாம். கார்டில் பே பண்ணணும். இதில் ஒரு ஷார்ட் கட் இருந்தது, லெஃப்ட்டுக்கு எடுக்க பார்க்குக்குள்ளால் போயிடலாம். பசிக்குது. இப்போ நல்லா நடந்துட்டேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். இனி போய் வீட்டில் கை கால் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு பின்னேரம் மறுபடி வீடியோ எடுப்பேன். பின்னேரம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க போவோம். சூரியன் உதிக்குது, ஆனால் வெயில் வருது இல்லை. வெயில் கொஞ்சம் சாடையை அடித்தாலும் அது குளிராக தான் இருக்குது. கையெல்லாம் விரைக்குது. சில பேர் க்ளவுஸ் போடுவாங்க, எனக்கு க்ளவுஸ் போட இல்லாது. போட்டால் எனக்கு சரி வராது க்ளவுஸ். நான் க்ளவுஸ் அநேகமாக போடுறதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீட்டாடிக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ இன்னும் முடியலை. உங்களை நான் திரும்ப சந்திப்பேன். பின்னேரம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி இப்போ நான் வீட்டில் போய் கை கால் கழுவிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படியே இருங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹோல் டே என் லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லி.
Little India. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்லை. தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்லை. தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை. தாயடிச்சு வலிச்சதில்லை. இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுமா? உடனே தாயழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான். வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதான். தொட்டில் மேலே முத்து மாலை, சின்ன பூவா விளையாடு, சின்ன தம்பி எசப்பாடு. தூளியிலே ஆட வந்த வானத்து விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத ஆலிமுத்தே. தொட்டில் மேலே